ஷேய் நந்தி இல்லையே நல்லா கேட்டுக்கோங்கடா. மதுரை மாநாடு இவன் தாண்டா இந்த முட்டாப்பைய தாண்டா 7 ஜெம்மு சேட்டை செஞ்சவன். சரியா? மந்திரத்தில் உருவாக்கப்பட்டவன் அதாண்டா. மாநாடு போடுறதில்ல இவன் பேரில் மன்னராட்சி ஆண்டவன். இப்போ கொடியை தூக்கி இவனை தூக்கி ஆட்டுதான். அந்த மன்னராட்சிங்கிற கணக்கு கடைசியாக ஆட்டுவான் அப்படின்னாரு ஐயா சொல்லுதார். ஆட்டுவாடா இவனை வச்சு இந்த மானிட பிறவியை நீதிமன்ற கோர்ட்டில் தூக்கி செண்டை அல்வா மாதிரி கொண்டு போய் ஏற்றிடணும்டா அப்படின்ட்டார். கவலைப்படாதீடா, 500 வண்டி 100 வண்டி மதுரைக்கு வந்தேன்னா எல்லா காவல்துறையும் கரெக்டாக எடுத்து பதிஞ்சு வச்சுக்கோப்பா. காவல்துறை அதிகாரி மாவட்ட வாரியாக எத்தனை பேர் பிஜேபி கொடியை தூக்கி குண்டியை தூக்கி ஆட்டிட்டு போகிறானோ பூரா கொளுத்து மப்பேறி போய் பூமியை அழிக்க போய் ஓடுதான். பூமியை அழிக்கணும் வெறிய இந்த மாநாடை போட்டு பூமி எங்கெங்கே அழிக்கணுமோ அழிக்கவா வெறியில் இருக்கான். அப்போ 7 ஜெம்மமாக இவன் இருந்தவன் எப்படி அழிச்சிருப்பான்? இந்த மந்திரத்தில் உருவாக்கப்பட்டவன் இல்லை 6 படம்னு சொல்லுதேல உருவாக்கப்பட்டவனை என்ன அழிச்சிருப்பான்? கண்டார ஒளிமனையிலே ஐயா குடும்பம் சுத்தமாக தூயமாக பூமியில் இறங்கிருச்சு. இப்போ இவனுங்களை பூரா நீதிமன்றம் வழக்கில் ஏறும், கோர்ட்டில் ஏறும். உட்காந்து ஐயா சீட்டில் அவர் கோர்ட்டில் அமர்ந்த உடனே தூக்குடா போட்டாரடா. 3 நாளைக்கு முன்னாடியே பிஜேபி கொடிக்காரரை பூரா உள்ளே தூக்கி குண்டோட தூக்குவோம்னு அந்த கணக்கு வரும்டா. கவலைப்படாதீடா. ஆட்டத்திலையா இருக்கா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே 2 கட்சிக்காரன் 8ஆம் நம்பர்காரன் பூரா கூண்டோட தூக்குவார். இப்போ இவனை தூக்க வரணும்லடா. இல்லை இவனை தூக்க வரணும்ல, கணக்கு வரணும்ல. அப்போ 3 வந்துருச்சா, 3 கணக்கு 3 கை வந்துருச்சா. அப்போ தமிழ்நாடு முழுவதும் கொடியை தூக்கி இந்த கொடியை தூக்கி ஆட்டுறவனை பூரா கூண்டோட தூக்குவார். ஏண்டா உட்காந்துருக்கார் கணக்கு பார்க்கலையா? மாவட்டத்தில் இருக்கிறவங்க கூட பார்க்காம கொடியை தூக்கி வாசிக்கான். அப்போ மன்னராட்சியில் ஆண்டவன் இப்போ கரெக்டாக வரானா? புரிஞ்சுப்பாடுறா. அதிகாரியெல்லாம் புரிஞ்சுப்பார். ஓட்டிடுவார். ஓட்டி தூக்கி உள்ளே தூக்கி தள்ளுவார். இந்த 3 கட்சிக்காரனை தூக்கி உள்ளே போவேல. 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இயக்கத்தில் 2 பேர் கிடக்கான். கருப்பு சிவப்பு வெள்ளை, கருப்பு சிவப்பு. இப்போ இந்த கொடி பிஜேபி கொடி புரியுதா? இதில் பூரா ஓட்டு முத்திரை போட்ட அதிகாரியை பூரா உள்ளே கொண்டு போய் அப்படியே இவனையும் சேர்த்து தான் அடிப்பார். அதிகாரியை பூரா நீதிமன்ற கோர்ட்டு அவமதிப்பு கோர்ட்டை தள்ள வாசலை மிதித்து அவமதித்து உள்ளே போகிறான்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். இல்லை கொண்டார ஒளிமனை இல்லை அரசியல்வாதி நியமிச்ச கவர்மெண்ட் வேலாக்குறேன். கணக்கு இன்னும் ஒப்படைக்கலையா? இப்போ வந்துருச்சா 3வது கணக்கு இவனுக்கு வந்துருச்சாடா? யாருக்கு? அரசியல்வாதி கொடியை தூக்குறவன் வந்துருச்சா? அப்போ கவர்மெண்ட் வேலை பார்க்குறவனுக்கு எப்படி ஓட்டி தூக்கி ஓட்டுவார், தூக்கி இருக்குடா அப்படி பாரு. ஒரு பிட்டு விட மாட்டாரா. நீ சிட்டி கிராமத்தில் கவர்மெண்ட் வேலாக்கிறவன் ஆணும் பெண்ணையும் வலிச்சு அள்ளுவான். இராணுவ முப்படை வானரப்படை புது கணக்கில் போட்டு தூக்கி உள்ளே கொண்டு போய் செயலரில் ஏற்றுவார். 3/4 சத்தியம்டா.